நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 5 நாட்கள் கடந்த பிறகும் கூட இப்போது வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யாரை தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் அழைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் அதிகமாகவே இருந்தது. இதுவரை 5 முறை தமிழக பொறுப்பு ஆளுநரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்திருந்த போதிலும் கூட இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பிற்கு பிறகே ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தை பதவி ஏற்க கோரி அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். இருப்பினும் கடந்த 5 நாட்களில் பல்வேறு அரசியல் குழப்பங்கள், சூழ்ச்சிகள், மாற்றங்கள் என பல திசை திருப்பங்களும் நடைபெற்று கொண்டே இருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்திடம் பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்கள் இல்லாத போதிலும் கூட திமுகவோடு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்டோர்களை எல்லாம் நாடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுகளை கேட்டிருந்தார்கள். பலகட்ட இழுபறிகளுக்கு பிறகு ஒரு வழியாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய ஆதரவுகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்து ஆதரவு கடிதங்களை சமர்ப்பித்திருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநரும் விஜய் அமைச்சரவை பதவியேற்பதற்கான அந்த அழைப்பை அதிகாரப்பூர்வமாக விடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து தான் இன்றைய ஜெயா பிளஸ் 1 மணி நேர விவாத நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறது. விவாதத்தினுடைய தலைப்பாக கிடைத்தது தாவேகாவுக்கு பெரும்பான்மை, விஜய் ஆட்சி அமைப்பது எப்போது, இந்த தலைப்பின் கீழ் தான் அடுத்த 1 மணி நேரங்கள் நாம் விவாதத்தில் மிக விரிவாக பேச இருக்கிறோம். முன்னதாக நேயர்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு பத்திரிகையாளர் திரு தமிழன்பன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல சரவண பெருமாள் சார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். 5 நாட்கள் ஆகிவிட்டது விஜய் பதவியேற்பதற்கு அழைப்பு விடுப்பதற்கே. இதில் பின்புலத்தில் பாஜக பச்சை கொடி காட்ட நேரம் கடத்தி விட்டது, அதுதான் இவ்வளவு தாமதத்திற்கான ஒரு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜயினுடைய செய்திகளோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அந்த காரணம் உண்மைதானா, இல்லை இது அரசியல் திசை திருப்பத்தில் இது ஒரு திருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கணும். சக கருத்துரையாளர், நெறியாளர்கள், குழுமத்தினர், டெக்னீஷியன்களுக்கு, அது இல்லாமல் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய பணிவான கருத்தை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது இப்போது நம்ம ஒரு ட்ரெண்டிங், இப்போது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே இது ஒரு ட்ரெண்டிங், ஒரு ஸ்கிரிப்டை எழுதிடுவாங்க. முன்னாடி கோபாலபுரம், இப்போ சித்தரஞ்சன் சாலையிலேருந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது எல்லா ஊடகத்துலேயும் அது அப்படியே பரப்புரை செய்யப்படும். இதுதான் உண்மை. என்ன ஸ்கிரிப்டுன்னு கேட்டிங்கன்னா, பாஜக குழாயில் தண்ணி வரலையா, பாஜக குழாயில் தண்ணி வந்தாலும் பாஜக, மழை பெஞ்சுதுன்னா இப்போ வெயில் ஏன் அடிக்கலை, மே மாதம் அக்னி நட்சத்திரம் ஏன் வெயில் அடிக்கலை, பாஜக அப்படின்றதான் இன்றைக்கி ட்ரெண்டிங். அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பொய்யான தகவல்களை பரப்புரை பண்ணுறதுக்கு அவங்க வந்து மறைமுகமாக பின்னணியில் என்ன செய்கிறாங்கன்றதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை தூண்டி விட்டு, நீங்கள் வந்து முதலமைச்சராக இருங்க ஐயா, அங்கிள் நீங்களே முதலமைச்சராக இருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி தம்பியை தூது விட்டு, மாப்பிள்ளையை தூது விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு பாஜக மேலே குற்றம் சொல்கிறது. இரு தம்பி விஜய் இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைமுக வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எங்கே கொண்டு போய் இந்த பழியெல்லாம் போடுவாங்கன்னா பிஜேபி மேலே தான் போடுவாங்க. ஏன்னா பிஜேபிக்கு இப்போ நேரம் இல்லை, அங்கே வந்து ஆட்சி அமைச்சு இன்றைக்கி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து சுதந்திர அதிகாரி வந்து சாமானிய சுதந்திர அதிகாரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. நம்ம அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை பார்த்தோம். அங்கே அவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த பார்டரை சீல் பண்ணுறதை பற்றி 590 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பார்டரை சீல் பண்ணுறதை பற்றி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே அங்கே வேலை தொடங்கியாச்சு. ஆளுநருடைய காபந்து அரசு ஆளுநருடைய இது பிரகாரம் என்றைக்கு ரிசல்ட் வந்தோ அன்னையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி வேலையை போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு சாதாரண
என்ன சொல்கிறது, தமிழகம் நலன் காக்கக்கூடிய விஷயத்துக்காக ஏற்கனவே ட்விட்டரில் வந்து மோடி அவர்கள் அறிவித்து விட்டார், உங்களோட ஆட்சிக்கு எங்களோட முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கொடுத்துட்டார். விஜயும் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக எதற்கு இன்வால்வ் ஆகணும்? ஆனா அதே வந்து நீங்கள் குற்றம் சாட்டக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள் தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்பு கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது ஆளுநர் மத்தியில் இல்ல, சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னிலையில் தான். ஆளுநர் முதல்ல யார் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்காங்களோ அவங்களை அழைப்பது தான் முறைப்படி நியாயம். ஆனா அதையே ஆளுநர் தவறுறார் அப்படின்ற போதுதான் இந்த இடத்துல அந்த பாஜக மீதான குற்றம் சாட்டு அழுத்தமா முன்வைக்கப்படுகிறது. அப்போ நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் நடப்பதும் முரணா இருக்கே திரு சரவணன். அழைக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது நீங்க சொல்ற பொம்மை இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை பற்றி இல்லை. ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது பிரகாரம் அந்த இதுதான் வந்து அங்கே நம்பர்ஸை ப்ரூவ் பண்ணுறது தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உட்பட்டது அப்படின்றது தான் இன்னைக்கு பத்திரிகை செய்திகளே வந்திருக்கு. ஆளுநருக்குன்னு ஒரு இந்த விஷயத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கோடு கிடையாது, எந்த விதமான நாம்ஸும் கிடையாது. அவரோட 164 பிரகாரம் வந்து டிஸ்கிரிஷனை பயன்படுத்துறதுக்கு தான் அவர் வந்து இது பண்ணுவார். ஏற்கனவே இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நாள் ஆட்சி வாஜ்பாய் அரசாங்கம் 96ல். அப்போ வந்து என்னென்னா 160 சீட்டு எம்பி சீட்டு தான் வச்சுருந்து பாஜக. அப்போ ஆட்சி அமைக்க அழைத்தாங்க. இதே நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு தான், பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்க அழுதாங்க. அவர் வாஜ்பாய் சொல்லிட்டார், 13 நாள் போராடி பல பேரை கோரிக்கை வைத்து நீங்கள் வெளியிலேருந்து கம்யூனிஸ்ட்டு இப்போவாது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தாவேகாவில் இருக்க தலைவர்களும் விஜய் அவர்களும் இதை பார்த்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் போன்று ஈகோ இல்லாமல் ஆட்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதிமுக அன்கண்டிஷ்னல் சப்போர்ட்டுன்னு செவ்வாய்க்கிழமையும் சொல்லியும் நீங்கள் அவங்களுக்கு லெட்டரே அனுப்பலை. ஆனால் வந்து நீங்கள் தீய சக்தி, அதாவது சொன்ன அந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்ககிட்ட டெய்லி லெட்டர் அனுப்புறீங்க. இல்லை அதிமுக யார் அதிமுகவில் யார் சொன்ன அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க செய்தி தொடர்பாளர் கம்யூனிகேஷன்ல சொல்லியிருக்காரு, கோவை சத்யன் சொல்லியிருக்காரு, பத்திரிகை செய்தி பாருங்க, பத்திரிகை செய்தி இருக்கு. நான் வந்து அந்த பத்திரிகை செய்தியில யார் பேர் குறிப்பிட்டிருக்காங்க? கோவை சத்யன் பேர் போட்டிருக்கு. அவரோட என்ன போட்டிருக்கு இங்க பாருங்க, இருங்க நான் படிக்கிறேன் கேளுங்க. இல்ல அதிமுக ஒரு தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர், தலைமைக்கு சார்ந்தவர் அல்ல. இருங்க ஒரு கட்சியில ஒரு தனிப்பட்ட கருத்து தெரிவிக்க முடியும். கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவிகே and ADMK early stage in the Tuesday, senior leaders discussed the possibility of post-poll arrangement when Vijay falls short of with 108 seats. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக said the senior leader close associate of பழனிசாமி. ஆனால் வந்து இங்கே முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் லெட்டரே அனுப்பலைன்றது தான் விஷயம். ஏன் இது நாள் வரைக்கும் நீங்கள் லெட்டரே அனுப்பலை? அது விட்டுருங்க. ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னு கேட்டேன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் தான் அங்கே 160 சீட்டில் வந்து அவங்க வந்து அழைத்து, அது வந்து இங்கே வந்து என்ன நடந்ததுன்னா, பிரமோத் மகாஜன் போய் எல்லாரு காலையும் உழுவாத குறையாக ஒவ்வொரு கட்சியும், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மக்களினுடைய தீர்ப்பை பிரதான கட்சிக்கு ஒரு பெருவாரியான வாக்குகள் பெற்ற எம்பிக்களை பெற்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளியுங்கள். நம்ம வந்து மற்ற விஷயங்களை வந்து பாலிசி மேட்டர்ஸு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் வந்து ஒவ்வொரு பில் பாஸ் ஆகும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் யாருமே வந்து வாக்களிக்கல. ஆனால் இங்கே வந்து என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே சப்போர்ட் லெட்டர், அவங்களுக்கு லெட்டரே கொடுக்காம அவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் உருவாவதற்கான சூழ்நிலை உருவாவதற்கப்புறம் ஐயுஎம்எல், பிசிகே இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சிபிஐ என்ன சொல்லுது, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் வெளியிலேருந்து, பட் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய இதை வந்து நாங்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் வந்து கலந்து ஆலோசிப்போம். இவங்க இல்ல கருத்து மாற்ற வேண்டாம். இல்ல கூட்டணி திமுகவோடு தொடர்கிறது, அன்கண்டிஷனல் டிவிகேவுக்கு வழங்குறோம் சொல்றாங்க. ஆட்சி தொடர்பாக ஸ்டாலின் தவறான கருத்து இல்ல. மு.க. ஸ்டாலின் நாங்க கேட்போம், நாங்க எந்த இடத்துலயும் சொல்லல. கூட்டணி தொடரும் தான் சொன்னாங்க. கம்யூனிஸ்டோ நீங்க சொல்லக்கூடிய விசிகாவோ
கூட்டணி இல்ல அது எப்படி திமுகவோடு. கூட்டணி தொடர முடியும்? நீங்க அந்த இத கான்செப்ட் நீங்க அலையன்ஸை வச்சுக்கிட்டு அவுட் சைட் சப்போர்ட்னு சொல்லிட்டு அலையன்ஸ் நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? அதுதான் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. என்ன விளக்கம் மதவாத கொடுக்குறாங்க? கட்சிகள் தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது. அப்ப IUML யாரு? அதற்காக நாங்கள் அதுதான் சார், IUML யாரு? விளக்கமும் கொடுக்குறாங்க. சரி சார், நான் இந்த மேடையில உங்க மேடையில சொல்லிடுறேன் சார். தாவேகான்றது யாரு? தமிழ் இந்து வாத ஒரு கட்சி தான் அது. வாகைப்பூ என்னது? தமிழ் இந்து வாகைப்பூ. அங்க இருக்க கலர் என்னது? நீங்க இந்த செவ்வாயையும் குருவையும் குறுக்கக்கூடிய கலர் தான். உங்க அந்த ராஜான் பண்டிட் வந்து சொன்ன அறிவுரை பிரகாரம் அந்த கலரை வச்சுக்கிறீங்க. யானை ஏன் கொண்டு வரீங்க? எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து இந்து அடிப்படையில வந்த ஒரு சின்னங்கள். இல்ல சரவண பெருமாள், இந்து அடிப்படையில வந்த சின்னங்கள். இது எந்த அடிப்படையில ஒப்பிடுனே தெரியல. சரி, எந்த வரைக்கும் ஒப்பிடுங்க? அந்த சின்னங்கள் என்ன? இந்து அடிப்படையில வந்த சின்னங்கள். அப்புறம் அந்த கட்சி யாராச்சும் சொன்னாங்களா? யாராச்சும் சொன்னாங்க? நான் சொல்றேங்க, யாரும் சொல்லல. இல்ல இப்ப நான் இல்ல சார், நான் எல்லாரும் தனித்தனிப்பட்ட கருப்பு அப்படி கிடையாது. எப்படி எங்களை பொறுத்தவரை எங்க குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாமியே கிடையாது. சரி, ஓகே, ரைட். எங்களுக்கு இல்ல எங்க ஜாதி வழக்க பிரகாரம் யானை தான் எங்களுக்கு பிரதானம். ஓகே. எங்க கோயில்கள் யானை தான் இருக்கும். சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க அதை தான் தெய்வமா வழிபடுறோம். இன்னைக்கு எங்க கிராமங்கள்ல எங்க ஜாதியினர் வந்து பாத்தீங்கன்னா யானையை தான் பிரதானமா வழிபாடு பண்றாங்க. சரி, இதே யானை தான் வந்து பாத்தீங்கன்னா சரவண பெருமாள் தனிப்பட்ட கருத்து. இது நீங்க ஆராய்ச்சி பூர்வமான கருத்தை தான். சரி, ஓகே, ரைட், ஓகே. அதனால நீங்க இந்து IUML யாரு? சரி, அதை விட்டுருங்க. இரண்டாவது சுற்று வரேன். சந்திரசேகரன் சார், சார் இப்போ முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் 4 முறை சந்தித்து விட்டார் விஜய். 5வது முறை இன்னைக்கு கூட 4வது முறை போகும்போது பாதி வழியில யூட்டன் ஆளுநர் வந்து திடீர்னு நேரத்தை ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு சொல்லி இவ்வளவு முறை சரவண பெருமாள் சொன்ன கருத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே இது அரசியல் நகர்வுகளால் நடத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இது முதல் முறையா தேர்தலில் விஜய் சந்திச்சிருக்கனால அவருக்கு இன்னும் நடைமுறையே தெரியல, அதனால இப்படியான ஒரு சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நம்ம 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளிவருகிறது. இன்றைக்கு 9ஆம் தேதி. இன்னொன்று நாளை 10ஆம் தேதியோடு நம்முடைய தமிழக சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் முடியும், காலாவதியாகுது. அதனால ஒரு கிரைசிஸ் வர்ற அளவிற்கு ஆளுநரின் காலதாமதம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் அவர் கிளைம் பண்ண கூட தேவையில்லை. ஆக்சுவலி வந்து நான் என்ன கூப்பிடுங்கள்னு கிளைம் பண்ண கூட தேவையில்லை. அந்த எவ்வளவு மெம்பர்ஸ் எலெக்டட்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கொண்டு போய் லிஸ்ட்டை கவர்னர்கிட்ட கொடுத்த உடனேயே ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி உள்ள ஒரு பார்ட்டியை அவர் இன்வைட் பண்ண வேண்டியது தான் அவருடைய அரசியல் சட்ட கடமை. அதுதான் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் பல நேரங்களில் பல ஆளுநர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றமும் பல முறை அறிவுறுத்திருக்கு. நீங்கள் பொம்மை வழக்காக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது நீங்கள் வாஜ்பாய் அவர்களை கூப்பிட்ட நடைமுறையாக இருக்கட்டும், எடியூரப்பாவை அழைத்த நடைமுறையாக இருக்கட்டும். எடியூரப்பா பார்த்தீங்கன்னா இதே இல்லை, மெஜாரிட்டியே இல்லை, தெரிஞ்சுது, நேரடியாகவே தெரிந்தது. ஆனால் அவசரமாக கூப்பிட்டு அவரை பதவியேற்க வைத்தார்கள். அதே போல் இரவு 12 மணி 1 மணிக்கு ஃபட்னாவிஸை மகாராஷ்டிராவில் கவர்னர் உட்கார்ந்து பதவியேற்று வச்சார். அது தெரியும் இல்லைன்னு ஒரு பிரேக்அவே குரூப் வருது. அதை வைத்துக்கொண்டு வேண்டுமென்றே ஒரு கட்சியை உடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் கூட அவர் பதவியேற்று வச்சதை பார்த்தோம். ஆனால் இங்கு நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை விஜய் கோரிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அலைக்கழித்து அதை வந்து வெளிப்படையாகவே பாஜக தெரிவிச்சு அவர் PL சந்தோஷ் அவர் முகநூலில் பதிவிடுறார். காங்கிரஸ் கட்சி முகத்தில் கரி பூசப்படும், என்ன நடக்கும் என்பதை காலம் பதில் சொல்லும்லாம் சொல்றார். அதற்கேற்ற நகர்வுகளும் நடந்தது. இதே ஆளுநர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வந்து அதாவது பல வழக்குகள்லையும் பல நடைமுறைகள்லையும் அரசியலமைப்பு சட்டத்திலையும் கூறப்பட்டது என்ன, மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டியது ஃப்ளோர் அசம்பிளி தான். அது வந்து ஜார்ஜ் பவுன் கிடையாது. நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்களா அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி சிங்கிள், அதாவது உங்களுக்கு தனிக்கப்பட்ட பெரும்பான்மை கட்சியாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும்தான் இது. அதில் ஏதாவது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குன்னா எப்படி இருக்கணும்னா, இன்னொரு கட்சியும் கிளைம் கோரியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மெஜாரிட்டியை அவர் பார்க்கலாம். இன்னொரு கட்சியும் ஏதோ அடுத்தது வந்த திமுக இருக்குது அப்படின்னா, நாங்களும் மெஜாரிட்டியை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், எங்களை அழைப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் அது இல்லை. அது இல்லாத பட்சத்தில் இவரை அழைத்திருக்க வேண்டும், முதலிலேயே அழைத்திருக்க வேண்டும். அதை அழைக்காமல் காலதாமதம் செய்ததோடு மட்டுமல்ல, அவருடைய ஒரு பேட்டியே சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் வந்தாலும் நாங்கள் வந்து அந்த 118ஓடு வந்தால் நான் அவர்களை அழைப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா திமுகவும் அதிமுகவும்னே கோடி காட்டுறாரு. அது மாதிரி இதுவும் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஒரு அதிமுக மூன்றாவது கட்சியாக இங்கு வீழ்த்தப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அதிமுக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி. அதன் தலைமையில் ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்கிறது. அந்த அளவிற்கு சென்ற ஒரு திமுகவும் சென்றதுன்றதை பார்த்தோம். ஒரு அதிமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் என்டிஏலேருந்தே வெளியில் வரல. பாஜகவை எதிர்க்கிறேன் என்று ஆல் இந்தியா லெவலில், அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி என்று சொல்லுகின்ற திமுக, அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட ஆட்சி அமைக்க தயாராக இருந்ததை நம்ம பார்த்தோம். அதை நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளரே சொல்றார், எங்களை இது மாதிரி சொன்னாரு, நாங்க we rejected that proposal அப்படின்றார், நாங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். ஆக விஜய் அவர்கள் வரக்கூடாது என்ற முடிவில் இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆளுநர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து, நான் ஒருவேளை பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் அது குதிரை பேரத்துக்கு வழிவகுத்து விடும், அதை நானே எப்படி அனுமதிக்க முடியும், அதை அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் பெரும்பான்மையோடு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லி ஆளுநர் மாளிகை விளக்கங்களும் கொடுத்தாங்க. ஆளுநர் மாளிகை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு விதத்துல சரிதானே? சரி, இப்ப கால தாமதமானதும் என்ன காரணமாச்சு? அதுவும் குதிரை பேரத்துக்கு தானே வழிவகுக்கும். நீங்க காலதாமதம் இழுப்பதும் குதிரை பேரத்துக்கு தானே வழிவகுக்கும். நீங்க அதையும் நீங்க செய்றீங்கல்ல. அதே மாதிரி நீங்க அதே மாதிரி இன்னொரு இண்டிகேஷன் கொடுக்குறீங்க. திமுக அதிமுக வந்தாலும் நான் பதவி ஏற்க வைப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு நடைமுறை என்பது அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான முயற்சியை நீங்க பண்ணிருக்கீங்க. ஆக பாஜக பின்னணியில் இருந்து காங்கிரஸ் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ உள்ளே வரக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் மேண்டேட் என்னங்க, அதுதான் மெயின். நீங்க எல்லாம் விட்டுருங்க, இவர் கவர்னர், பாஜக, காங்கிரஸ் இதெல்லாம் விடுவோம். ஒரு மக்களுடைய தீர்ப்பு என்ன? மக்களுடைய தீர்ப்பு முதல் கட்சியாக, அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக விஜய் அவர்களுடைய தாவேகா வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அதற்கு அடுத்து இரண்டாவது எதிர்கட்சியாக திமுக அமர வேண்டும் என்பது மக்களுடைய தீர்ப்பு. மூன்றாவதாக வீழ்த்தப்பட்ட கட்சியாக அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு. அதை மதித்து தான் நடக்க வேண்டுமே தவிர அதற்கு எதிராக, ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கவர்னர் நடக்க முயன்றார் என்பதுதான் இப்போது எங்களிடம் உள்ள குற்றச்சாட்டு. சரி, ஓகே. ரவிசங்கர் சார், சுருக்கமா. சரி, நான் வரேன். சுருக்கமா, அதாவது பாத்தீங்கன்னா இங்க விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தீய சக்தி அப்படின்னு சொல்லி இருக்க கூட்டணியை தோற்கடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அடுத்த கட்டமா இருக்க கூட பெருவாரியான கட்சியை தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட். இங்கதான் குழப்பங்கள். பெருவாரியான கட்சினா அது யாரு? பெரும் அதிமுக. வேற என்ன இருக்கு? அவங்கள அழைச்சிருக்கலாம். நீங்க திமுக தானே வரும். அதுலயே ஒரு மாறுபாடு இருக்கு. திமுக தானே பெருவாரியான எதிர்க்கட்சி. அவங்க தான் தீய சக்தின்னு சொல்லி தானே இவர் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாரு. அவங்களே நம்ம எப்படி நீங்க அழைக்க முடியும்? அதாவது இப்போ உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுவதற்கு இது இருக்கு, அங்க போய் பேரம் பேசியாச்சு. இது குதிரை பேரம். இப்ப காங்கிரஸ்குள்ளேயே நடந்ததெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும். அது பேரமா இல்ல குதிரை பேரமா அப்படின்னு தெரிய வரும். ரவிசங்கர் சார், சந்திரசேகரன் சார் சொல்லும்போது, கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரதிய ஜனதா கட்சியால் கட்டமைக்கப்பட்டது. இங்கு நடந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பிறகும் பின்புலத்திலும் பாஜக இருந்தது அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது தவறான கருத்து. என்ன அப்படின்னா, ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு 107, தென் இவருக்கு 73 சீட்டு, டிஎம்கே பிளஸுக்கு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு 53 பிளஸ். சர்க்காரிய கமிஷன், இந்த சர்க்காரிய கமிஷன் இதுவே இந்த 2000 கொண்டு வரும்போது அப்போ இருந்த பிரச்சனையில் இவங்க சொன்னது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எந்த அளவுக்கு அந்த ஃபெடரல் இது பாதிப்படைகிறது. அதாவது நிறைய தடவை, நியர்லி 90 டைம்ஸோ என்னமோ, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் have been dismissed using 356. ஓகே, இதை அந்த அளவுக்கு சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன் சரியாக அமையாது அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன், சர்க்காரியா who is that சர்க்காரியா? ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஞ்சித் சர்க்காரியா நினைக்கிறேன், லாஸ்ட் நேம் இஸ் சர்க்காரியா. அவர் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறச்ச அவர் சொன்ன ஒரு பர்டிகுலர் இதில் இந்த சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் முடிந்து விட்டது, யாரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், கவர்னர் அப்படின்னு. அதில் ஒரு 4 இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீபோல் அலையன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த ப்ரீபோல் அலையன்ஸில் அவங்க யாராவது மெஜாரிட்டி பெரும்பான்மை இருந்தால் இந்த ப்ரீபோல் அலையன்ஸ்
என்டிஏ கூட்டணி, டிஎம்கே கூட்டணி இருக்கு. ஆனால் டிவிகேவை கம்பேர் பண்ணிச்சு அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ரெண்டாவது யாரை கூப்பிடலாம்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி, அந்த பார்ட்டி தனிப்பு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள நீங்க கூப்பிடுங்கிறாங்க. மூன்றாவது போஸ்ட் போல் அலையன்ஸில் அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிடலான்னு. இப்போ இவர் என்ன, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெக்னிக்கல் தான். ஐம் நாட் சப்போர்ட்டிங் திஸ், ஐம் நாட் சப்போர்ட்டிங் திஸ். என்ன ஆயிடுத்து, நேஷனல் மீடியாவில் கவர்னரே ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ன சொல்றார், விஜய் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இல்லாமல் காங்கிரஸையும் சேர்த்துக்கொண்டு கூட்டணி இதுன்னு சொல்லி வந்தார், 112 சீட் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அது கூட்டணி கட்சி ஆகிடுறது. அதனால நான் என்ன சொன்னேன், 112 போகாதே 118 இருக்கணுமே சொல்லி அனுப்பிவிட்டேன்னாரு. இது வந்து இதில் எந்த விதத்திலையும் பிஜேபி உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால பிஜேபி இல்லை. இவ்வளவு பொலிட்டிக்கல் இவ்வளவு பார்ட்டிஸ் இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்றாங்க மக்கள் விஜய்க்கு தான் மேண்டேட் கொடுத்தாங்க, ஒரு தப்பும் இல்லை, கரெக்ட், அதான் உண்மை. இதே மக்கள் தான் 2020 மகாராஷ்டிராவில் டிஎம்கே பிஜேபி அண்ட் உத்தவ் தாக்கரே சிவசேனா அவங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாங்க. ஆனால் உத்தவ் தாக்கரே அப்போ பிஜேபி கிட்ட இல்லை, 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருப்பேன், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள. பிஜேபி அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னார். உடனே இவர் காங்கிரஸ் நேஷனல் அந்த சரத்பவர் இது அவங்க கூட்டணி அமைத்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. 2.5 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அப்போ இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் மேண்டேட் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, பிஜேபி கூட்டணி தான் கொடுத்தாங்க, அதில் நம்ம போய் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன் தோணவில்லை அன்னைக்கு? இன்னைக்கு மக்கள் மேண்டேட் சொல்றது, நான் மறுபடியும் சொல்றேன், மக்கள் மேண்டேட் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, விசிகே ஆகட்டும், காங்கிரஸ் வெரி ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டாங்க, ஐ அப்ரிஷியேட். ஓகே, மற்றபடி விசிகே, ஐயுஎம்எல் அண்டு கம்யூனிஸ்ட் இவங்க இவ்வளவு நாள் இழுத்துருக்கீங்க சார். உங்க எல்லாருக்கும் சொல்றோம், இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க மக்கள் மேண்டேட் விஜய்க்கு, அதனால விஜய்க்கு தான் பண்ணணுங்கிற வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்கறது அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே. அந்த முடிவை ஏன் விரைவா எடுக்கலன்னு கேட்குறீங்க. ஏன்னால் உங்களை யாராவது நிர்பந்தப்படுத்தினாங்களா விஜய்க்கு நீங்க கொண்டு போய் இது கொடுக்க கூடாது? ஆனா நீங்க தொடக்கத்திலேயே சொல்லிட்டீங்களே, இது வந்து போஸ்ட் அலைன்ஸ் தான் அப்படின்றப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கும், அவங்களுக்கான ஒரு கூட்டங்கள் இருக்கும், அவர்களோட ஆலோசிக்கும் இல்லையா? எடுத்தும் கவுத்துன்னு ஒரு முடிவை அறிவிக்க முடியாத ஒருத்தவங்களுடைய கூட்டணியை, அதற்கான காலக்கெடுவை ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. அதை சொல்லாம ஐயுஎம்எல் நேத்தி பார்த்தேன்னு வச்சுங்க, நேத்தி பத்திரிகை செய்தி, ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு மார்னிங் ஐயுஎம்எல் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஆர் நேற்று ஈவினிங்கே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க கட்சி தலைமை கூட்டணி கட்சி ஐயுஎம்எல் இவங்களாம் திமுக கழகம்னா திமுக கழகத்தை கேட்டுக்கொண்டு பண்ண தவறில்லை. அது வந்து பத்திரிகை செய்தி, ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட நான் அதை மறுக்கிறேன். அது வந்து பத்திரிகை செய்தி மட்டும்தான். ஐயுஎம்எல் ஊடகங்களில் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே அவங்களுடைய செய்தி அறிக்கையை வெளியிட்டாங்க, இல்லை நீங்கள் ஒளிபரப்புறது உண்மையான செய்தி அல்ல, நாங்கள் இன்னும் ஆதரவு கொடுக்கலன்னாங்க. ஸோ ஊடகங்கள் எப்படி வேணாலும் ஒளிபரப்பலாம், ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக தானே காட்டுது. அந்த நிலைப்பாட்டை நான் சொல்றேன் சார். நீங்க கூட்டணி கட்சி உங்க தலைமையை போய் கேட்டு ஆதரவு கொடுக்க எவ்வளவு நாள் சார் ஆகும்? 4ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு தேதி 9, நாளைக்கு அசம்பிளி அந்த பழைய இது வந்து காலாவதி எக்ஸ்பயர் போறது. இன்னி வரைக்கும் அதாவது 5 நாள் ஆயிருக்கிறது. நீங்க எல்லாருமே என்ன சொல்றீங்க, எங்களுக்கு எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரச்சனையே கவர்னர், பிரச்சனையே பிஜேபி அப்படிங்கிறது இல்லை. ஆக மொத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாமே. இன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அவங்களுக்குள்ள அலையன்ஸ் வரா மாதிரி ஒரு பேச்சு இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 45 எம்எல்ஏவை புதுச்சேரியில ரெசார்ட்ல கொண்டு போய் ஏன் வச்சீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி ஒப்பந்தம் வரலாம் என்று இருந்தது. இதெல்லாம் தான் காரணம், தாமதத்துக்கு காரணம். இவங்க சொல்லிருப்பாங்க நம்ம கூட்டணி கட்சிகள் யாரும் வெளியில போக வேண்டாம், ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய யூகம். ஓகே, அந்த இப்ப டிவிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கும் கூட ஒரு விதமான அழுத்தம் இருந்ததன் காரணமாக இதையும் தாண்டி பிஜேபி பண்ணிட்டாங்க இவங்க நோ.
அதெல்லாம் ஒரு திசை திருப்பல்னு சொல்றீங்க. நான் அதை மறுக்கிறேன். சரி, தமிழன்பன் சார், சார் இப்போ தாவேக ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் குறித்து நம்ம ஒரு விவாதத்தை நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இங்க பெரும்பாலான எழுப்பக்கூடிய கேள்விகள் ஆளுநரை மட்டுமே நீங்க குற்றம் சொல்றதுல எந்த நியாயமும் இல்லை. ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடிய திமுகவோடு இருந்த ஆதரவு கட்சிகள் ஏன் முன்பே ஆதரவு கொடுத்துடக்கூடாது? ஒருவேளை திங்கட்கிழமை முடிவுகள் அறிவிக்கப்பட்டது, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் காலவாசம் எடுத்துங்க, புதன்கிழமை உங்களுடைய ஆதரவை கொடுத்துருந்தா நீ வியாழக்கிழமை பதவியேற்பே முடிஞ்சிருக்குமே. இன்னைக்கு கடைசி நேரத்தில் சனிக்கிழமை சொல்றீங்க, நாளைக்கு காலாவதியாக போகுது சட்டமன்றத்துடைய நேரங்களே. இப்போ அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் இங்கே எழுகிறது. அது குறித்து உங்க பார்வை? அதான் இதில் நடிகர் விஜய் அவர்களுடைய அனுபவமின்மை தான் முதன்மை காரணம். அவங்க ஒரு முதல் கடிதம் கொடுக்கும்போது அரசியல் சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நாங்கள் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க போகும்போதே காங்கிரஸோட 5 பேரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த 5 பேரோட லெட்டரும் போகிறாங்க. அப்போ கவர்னர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வரல, அலையன்ஸுன்னு வந்திருக்கீங்க. அலையன்ஸுன்னு வந்தால் 118 இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன்ட்டார். அதுதான் அவங்க பண்ண தப்பு. அது அவங்களுடைய அனுபவமின்மையால் நடந்த விளைவு. அதுக்குள்ள இன்னொரு உள்ளுக்குள்ள நடந்த தகவலாக நான் கேள்விப்பட்டதை வேணா சொல்றேங்க. அங்கே அனுபவம் உள்ள ஒரே ஆளு KA செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர். அவர் அதை முன்னாடியே சொல்லியிருக்கார் அவங்க கிட்ட. நம்ம போகும்போது நம்ம மட்டும்தான் கொடுக்கணும், 108 தான் கொடுக்கணும், நம்ம எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதை இல்லையே 108 113ங்கிறது இன்னும் ப்ளஸ் தானே அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. அந்த அறிவீனம்தான் அந்த முதல் தடங்களுக்கு காரணம். அதற்கு அடுத்து அந்த தகவல் தெரிஞ்ச உடனே அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப அன்னைக்கு விஜய் போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆதவ அர்ஜுனாவும் சட்ட நிபுணர்களோட திரும்ப போய் பார்க்குறாங்க. நாங்கள் அந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக்கிட்டு 108 நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், லீகல் டீமோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கடிதத்தை அடுத்த நாள் கொடுங்கன்றார் ஆளுநர். அடுத்த நாள் விஜய் போய் கொடுக்குறாரு. அதை ஆளுநர் ஏற்றிருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் இது பிஜேபியின் சதின்ற குற்றச்சாட்டு வருது. அந்த ரெண்டாவது நாள் இவர் அந்த கடிதத்தை திருத்தி கொண்டு போய் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கணும். அரசியல் சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்றதை ஏற்றுக்கணும். ஆனால் அவங்க காங்கிரஸ் அலையன்ஸுக்கு வந்துட்டாங்கன்ன உடனே, அதுவும் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோன்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லிட்டதுக்கு பிறகு நடந்த நிகழ்வது. அதனால தான் பிஜேபி அதை ஆளுநர் மூலம் அதை தடுத்ததுன்ற குற்றச்சாட்டு உருவாகிறதுக்கு காரணம். ஆளுநர் அதுக்கு அந்த கேள்விக்கு விடைய ஆளுநர் மாளிகையிலிருந்து வரல. அவர் முதல் கடிதத்தை தான் சொல்கிறார். 113 கொடுத்ததுனால தான் நாங்கள் மறுத்தேன், 118 இருந்தால் நான் மறுத்திருக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவங்க அந்த இடத்தில் பிஜேபியினுடைய தவறுன்னு சொல்கிற இடம் அந்த இடம்தான். அதற்கு பிறகு இந்த கட்சிகள் இப்போ ஏன் தாமதமாக கொடுத்தாங்கன்னா அதுவும் விஜயனுடைய பலவீனம்தான். இந்த தனக்கு 108 தான் இருக்குது, இன்னும் 10-11 உறுப்பினர்கள் வேணுங்கும்போது அவர் என்ன செய்யணும்னா முறைப்படி அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் எழுதணும், அல்லது ஒரு தூதர் அனுப்பணும், அல்லது அவரே நேரில் போகணும். முதல் நாள் 3 கட்சிகளுமே இன்றைக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற பொது உடைமை கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு யாருமே கேட்கலையேன்னு கேட்டு சொன்னாங்க. அவங்க கொடுத்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க எல்லாருமே. அப்ப எங்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம். ஆமா, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலன்னு அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த 4ஆம் தேதி மாலையிலேயே கிட்டத்தட்ட இரவுல தெரிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி காலையிலேயே அவங்க அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கணும். அதாவது விஜய் நான் மதச்சார்பற்ற சக்திகளோட தான் இணைய போறேன் அப்படின்ற அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தாருன்னு சொல்றாங்கன்னா, மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்துக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கணும். அது அவங்க பேட்டி கொடுத்த பிறகு தான் அந்த கடிதம் போகுது. அதற்கு பிறகு தான் நிர்மல்குமார் அந்த அலுவலகங்களுக்கு போறார். அந்த தவறுனால அந்த தாமதம் நடந்தது. அதுக்கு அந்த முதல் நாள் விஜய் போயிட்டு திரும்ப வந்ததுனால இந்த இடத்துல தான் ஒரு பிஜேபியோ மற்ற யாரோ ஒருத்தருடைய இது ஒரு நள்ளிரவில் கடுமையான வதந்தி பரவுது, திமுக அதிமுக கூட்டணி அரசு அமைய போகிறது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறார், நீங்கள் மக்கள் உங்களுக்கு போட்டது 1.25 கோடி தான், எங்களுக்கு போட்டது 2.25 கோடி 2.25 கோடி ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார். அதாவது அதை விட கூடுதலாக எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் 113 தான், நாங்கள் 121 26. அப்போ நாங்கன்றதை அவர் எல்லாரையும் சேர்த்தே சொல்கிறார். அந்த அளவுக்கு இப்போ ஆளுங்கட்சியாக வரக்கூடிய விஜய்யை விட இந்த பக்கம் பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மெல்லாம் ஏன் சேர்ந்து ஒன்று செய்யக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் இந்த முறை
இன்னொரு ஒரு தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் இல்லாத ஒரு அமைச்சரவை அமைக்கிறதுக்கான முயற்சியும் நடந்ததா அந்த நம்ம பேச்சுவார்த்தைகள்ல நடந்திருக்கு. 5 காங்கிரஸ் வந்து விஜயோட போயிருச்சு. ஒரு பக்கம் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாத அரசியல் அவங்களுடைய தவறுகளும் இந்த கால நீட்டிப்புக்கான ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய விளையாட்டும் இந்த கண்டிப்பா அரசியல் குழப்பங்களுக்கு அதாவது உடனடியாக அதாவது நாங்க அவருடைய அரசியல் பலவீனத்தை உடனடியாக அவங்க சரி செய்யறாங்க. கூட்டிட்டு போய் சட்ட நிபுணர்களை கூட்டு போறாங்க. அடுத்த நாள் அவர் போய் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. அதற்கு அவங்க விடை சொல்லாம மறுபடியும் 118 சொன்னார் இல்லைங்களா, அந்த இடம் தான் வந்து பாஜகவினுடைய கைங்கரியம் இருக்குமோ அப்படின்ற ஐயத்தை அனைவருக்கும் ஏற்படுத்துது. அது இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆளுநர் RN ரவி அவர்கள் இருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது நிறைய நம்ம அதை பற்றி விவாதிச்சிருக்கிறோம். ஒன்றிய அரசின் ஒரு ஊதுகுழலாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வர குற்றச்சாட்டு. அதை இவரும் மெய்ப்பிச்சிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த விஷயத்தை தவிர தாவேகா ஒவ்வொரு முறையும் சரி செய்ய முயற்சித்தது. ஆனா பாஜக அந்த இடத்துல ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடி அதையும் தடுத்தார்கள் அப்படின்றது தமிழனோட கருத்தா இருக்கு. சரி, திரு சரவண பெருமாள், ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. பாஜகவுடைய அரசியல் பிளே இந்த 5 நாட்கள்ல ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒவ்வொரு தவறையும் தாவேகா சரி செய்ய முயற்சித்த போதெல்லாம் பாஜக பின்புலத்தில் செயல்பட்டதன் விளைவே 5 நாட்கள் கடந்ததற்கான முக்கிய காரணம் என்கிறார். சார், அதாவது சார் சொன்னாங்க, நான் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஆள். முதல் நாள் கடிதம் அனுப்பின பிற்பாடு தொடர்ந்து எங்களுக்கு எந்த கடிதமும் வரவில்லை, யாரும் எங்களை அணுகவில்லை என்று தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. மறுநாள் காலை வரைக்குமே, திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலை வரைக்கும் இதுதான் மெசேஜ். இன்னும் வந்து சொல்ல போனால் தெளிவாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இப்போ கூட எனது முந்தானத்து ஈவினிங் நம்ம என்ன சொல்கிறது மார்னிங் வரைக்கும் கூட எங்களுக்கு எந்த விதமான லெட்டர் கொடுக்கல. அதாவது புதன்கிழமை நைட் வரைக்குமே எங்களுக்கு லெட்டர் வரல. அவங்க 3 நாளும் கடிதம் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுதான் அவங்களோட நான் பார்த்த வரைக்கும் ஊடகத்தினுடைய செய்திகள் எல்லாமே 3 நாளும் கடிதம் அனுப்பப்பட்டு கொண்டு தான் இருந்தது. இதுதான் விஷயம். என்ன IUML-க்கு மட்டும் தான் அவங்க அனுப்பல. அது கடைசி கட்டமாக அவர்கள் செய்தார்கள், பேசப்பட்டது. ஸோ ஆகையினால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முதல் விஷயம் அதுதான். அதாவது ஆதவ் அர்ஜுனை போய் கூட்டிகிட்டு போய் சட்ட நிபுணரோடு 2வது 108 கொடுத்தாங்க அப்படின்றது வந்து அதுதான் அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். நீங்கள் அலையன்ஸ் பார்ட்னரோடு ஏற்கனவே வந்ததுக்கப்புறம் இதை வந்து அவர் எப்படி பரிசீலனை பண்ணி தான் எடுக்க முடியும். சடனாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு நாங்கள் கூப்பிட்டுட்டு நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல. இதுதான் வந்து 98ல் KN நாராயணன் வந்து ஜெயலலிதா வாபஸ் வாங்கும் போது அந்த பிரச்சனை உருவாயிருக்கு. அதுதான் வந்து அவர் என்ன சொல்ல, நோ பார்ட்டி ஆர் ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ் பார்ட்னர் இஸ் கிளியர் மெஜாரிட்டி ஆர் போஸ்ட் போல். இந்த வேரியேஷன்லாம் இருக்குது. அவர் கம்யூனிகே போட்டிருக்காரு KN நாராயணன் அவர்கள். இந்த ஸ்டாண்டை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 118 கரெக்டாக காமிங்க, ஆளை கூட கூட்டிட்டு வர தேவையில்ல. சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு. பட் அதெல்லாம் 118 காட்ட வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, ஆளுநர் மாளிகை இல்ல அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுதான். இல்ல லெட்டர், அந்த லெட்டர் வந்து ஆளை காமிக்க வேண்டிய சொல்லவே இல்ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு காட்டினாவே அரசியல் சட்டப்படி ஆளுநர் வந்து அவங்களை அழைக்கணும்ன்றது அரசியல் சட்டம். அந்த இடத்தை அவங்க முதல்ல அதை திருத்தி அடுத்த நாள் தமிழன்பன் சொன்ன விஷயம் முதல் நாள் தவறு நடந்தது. ஆமா, அது உண்மைதான். ஆனா 2வது நாள் அது திருத்தப்பட்டு மீண்டும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட போது அதை முதலில் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன கவர்னர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த இடத்துல தான் எங்களுக்கு பாஜக கவர்னர் ஏற்றுக்கொள்றேன்னு எப்ப சொன்னாரு? தமிழன்பன் சொல்றாரு. அந்த மாதிரி அப்ப ஏன் இல்ல ஊடகத்துல பேப்பர்ல கவர்னர் ஒத்துக்கொண்டார் இருக்கான்னு சொல்றது. 2வது நாங்க 108 சொன்னதுக்கு பிறகு ஏன் ஒத்துக்கல? அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லிடுறேன். இப்ப நானே கவர்னர் ஆண்டா இப்படிதான் செய்யணும், வேற வழி கிடையாது. ஏற்கனவே நீங்க ஒரு லெட்டர் அலையன்ஸ் கொடுத்துட்டீங்க, திரும்பி வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, நாளைக்கு வேற ஏதாவது லெட்டர் கொடுப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, எங்ககிட்ட 118 வந்துச்சுன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா எதை எடுத்துக்கொள்வதுன்னு டிஸ்கிரிஷன் பவர் தேவை. முரண்பாடு இருந்தது, அந்த முரண்பாடு தாவேக்காக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்தது அப்படின்னு ஒரே ஒரு முரண்பாடு சொல்லிட்டீங்களா?
கவர்னர் வெளிப்படையா சொல்லிட்டுங்களா என்னன்னு ஆதவ் அர்ஜுன் வந்து இஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் டு கோ வித் விசிகே ஆல்ரெடி ப்ரீ போல் போஸ்ட் போல் சீக்ரெட் அலையன்ஸ். இதுதான் இங்க வந்து நம்ம வந்து 4ஆம் தேதி இதே மேடையில 7 to 8 நம்ம விவாத மேடை நடத்தும் போது நான் சொன்னேன், திமுகவும் அதிமுகவும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் மறைமுக கூட்டணி அப்படின்றத நான் சொன்னேன். நான் இந்த மறைமுக கூட்டணி இப்ப இல்ல, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே 2014 உங்களுடைய இது ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு நான் கோட் பண்ண முடியும். ஓகே இல்ல இல்ல கோட் பண்ண முடியும். தமிழ் மட்டும் முடிச்சு தமிழ் ரொம்ப சுருக்கமா. பிசிகேக்கு 2 இடம் தான் இருக்கு சார் சொல்றது பாத்தியா. ஆனா 47 3 இல்ல சார், 2 தான் இருக்கு. 47 இடம் உள்ள அதிமுக கிட்ட பேசினாருன்னு சார் தான் முதல்ல சொன்னாரு. அதுதான் இருக்கு. அப்ப எது அதாவது ஆதவ அர்ஜுனோட கருத்துன்னு ஒண்ணு சொல்றாரு இல்லையா, 2 இடம் வச்சிருக்கிறவங்க பேட்டி பாத்தீங்களா? சொல்லணுமா அதிமுக தலைமை சொல்லணுமா? தலைமை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். லீமா ரோஸ்ன்றது வந்து அவங்களும் ஒரு முக்கியமான எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, தலைவரோட தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள்னா ஊடக செய்தி. நான் சொல்லல, சுருக்கமா அதான் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சொல்றேன், 2-5 செகண்ட்ல சொல்லிடுறேன். அதாவது நம்ம 96ல சொன்னாங்க இந்த குடும்பம் வேண்டாம், இது ஒரு மாஃபியா குடும்பம்னாங்க. இன்னைக்கு வந்து சித்தரஞ்சன் சாலை கோபாலபுரம் மாஃபியான்னு சொன்னாங்க, மணல் கொள்ளை மாஃபியா, டாஸ்மாக் மாஃபியான்னு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான், ஒரு சில தகவல் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மார்டின் லாட்ரி குடும்பத்தினுடைய மாஃபியா ஆட்சி இங்கே வந்து எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாத்துலேயும் நடக்க போகுதுன்னு தான் இந்த இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது நம்மளுக்கு தேவையானது எனக்கு பயங்கர அச்ச உணர்ச்சியும் இருக்குது இதில். இந்த 5 வருட காலத்தில் இன்னும் வேற என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். நம்ம இன்னும் கொல்ல போகிறோமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. தமிழ் சார் இதில் வந்து விஜயனுடைய ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மை, அரசியல் பலவீனம் தான் வந்து பெரிய அச்சத்துக்குரிய விஷயமே ஒழிய, மற்றபடி அரசு அமைக்கும்போது ஒரு மாற்றம் நடந்திருக்கும். இன்னொன்று, இந்த விஜய் முதல் நாள் ஆளுநர் வந்து அவரை வெளியே அதை அனுமதிக்கலைன்னா உடனே அதுக்கு வரைக்கும் வந்து யாருமே எந்த பேச்சுமே இல்லாமல் இருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியலில். அது இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முந்தையே அவர் ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முந்தையே அவர் வீட்டுக்கு அந்த மெட்டல் டிடெக்டர் கதையும் அவர் முதல் சந்திப்பே கான்வாயில் தான் போனார், முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனத்தில் தான் போனார். அந்த அளவுக்கு வெளிப்படையாக தான் இருந்தாங்க அவருக்கு. அந்த இடத்துல இவர் தப்பு பண்ணுறாரு, இங்கே வந்து இவ்வளோ குழப்பம் இருக்குது, அவருக்கு ஒன்றும் தெரியலன்ன உடனே ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே உள்ள ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு, தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு அதாவது திமுக அதிமுக தான் 2 போட்டின்னு இருந்தது. ஆனால் மாநில கட்சியாக மாநில உரிமைகளுக்காக போராடுற இடத்துல 2 கட்சிகள் இருந்துகிட்ருக்கு. முன்ன பின்ன இருந்தாலும் மாநில உரிமைகளுக்கான இடத்துல மாநில கட்சிகளாக தான் இருக்க முடியுது. எப்படி இருந்தாலும் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக 2மே வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலைகளை தான் காங்கிரஸ் சின்ன சின்னதாக செஞ்சது. இப்போ பாஜக பெருசாக செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா உரிமைகளையும் பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இப்போ கூட PM ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போட்டுன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது முதல் முறையாக இவங்க 2 கட்சியுமே இல்லாமல் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். பாஜக அந்த ஒருத்தரையும் கழட்டி விட்டால் காங்கிரஸ் அவங்களோட போயிருச்சு, அவங்க எதிர்கட்சியாக இருப்பாங்க. இங்கே வந்து தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி அரசு அமைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்தது. அது ஒரு மாற்றமாக நடந்திருக்க கூடும், அது நடந்திருந்தா. ஆனால் அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுலேயும் அவர் விஜய் அவர்களுடைய அரசியல் பலவீனம் தான் அதுக்கும் ஒரு பின்னணி காரணமாக இருந்தது. என்னன்னா, அதிமுகவுக்கு இவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து அணுகுனாங்க அதிமுகவையும், ஏன்னா பெரிய பார்ட்டி, அதிலிருந்து அவங்க கிடைத்த. ஆனால் அது எப்படி அணுகியிருக்கணும்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்கன்னா அது முறைப்படியான அணுகலாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த அதிமுகவுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அணுகுனாங்க. நீங்கள் வந்துருங்க, எங்களோட வந்தீங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் வந்துருங்கன்னு. அப்போ திரு CV சண்முகம் தலைமையில் 15லிருந்து 20 பேர் அதிமுகவில் இருந்து விலகியோ அல்லது அதிமுகவின் தனி அணி என்று சொல்லியோ விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தயாராகும் போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடுக்கிட்டு, என்னடா நம்மளை கைவிட்டு போயிடுமோன்னு தான் மொத்தமாக அவர் வந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நான் நடத்துகிறேன், திமுகவே நமக்கு ஆதரவு தராங்குது, நம்மளே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்காக வேலை செஞ்சாருன்றது இதெல்லாம் திரைமறைவு யூக தகவல்கள். இது தாவைக்காவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல்லையுமே ஒரு பெரிய குழப்ப மாற்றங்கள்லாம் இருந்துச்சு நடந்தது. அதற்கு காரணம் தாவேக்காவின் அனுபவமின்மை தான். அனுபவம் இருந்தவர்கிட்டையும் அவருடைய ஆலோசனையை அங்கே கேட்டுக்கலன்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். சரி, ஓகே. ரவிசங்கர் சார், ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. நாளைக்கு ஈவினிங் விஜய் பதவியேற்பு விழா.
இப்போ 5 நாட்களா விஜய் கிட்ட பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட கூட்டணி கட்சிகளுடைய பெரும்பான்மை தேவைப்படுவதற்கு இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலே பல சிக்கல்கள் இருந்தது. இதுல முக்கியமா நீங்க உட்பட எல்லாருமே சொல்லக்கூடியது விஜய்க்கு இன்னும் அனுபவம் இல்லை, முதல் தேர்தல்ன்றனால பல சிக்கல்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஆனா இன்னும் 5 வருடம் இருக்கு. நாளையிலிருந்து அவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆயிடுவார். ஸோ என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை எல்லாம் இந்த ஆட்சி சந்திக்க போகுது? இந்த ஆட்சியை சந்திக்க அனுபவம் இன்மை அப்படிங்கிறது இது என்னைக்கும் இல்லை. நானே ஒரு புது ஆர்கனைசேஷனில் போய் IAS முடிச்சுட்டு வரேன் சார், எனக்கு அனுபவமின்மை ஒன்றும் தெரியாதுங்க. காலம் போக போகத்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதே மாதிரி எந்த ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் என்னுடைய ஒப்பீனியனில் முதல் 6 மாதம் அலோ பண்ணணுங்க. அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். மற்றதுக்கு இதுக்கு ஒரு நான் முடிச்சிடுறேன். ஸோ 6 மாதம் கண்டிப்பாக டைம் கொடுக்க வேண்டும். இந்த 6 மாசத்தில் சார் இவரை சுற்றி IAS அஃபீஷியல்ஸ் IPS எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து இவர்கிட்ட சொல்ல போறாங்க என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு முடிவை எடுக்க வேண்டியது விஜய். அவரும் படித்த ஒருத்தர். முதலமைச்சருக்கு வந்து செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஒரு பக்கபலமா இருப்பாங்க. ஆனா இந்த அரசு மெஜாரிட்டி அரசு இல்லைல்ல, அப்போ கூட்டணி கட்சிகளுடைய எண்ணங்களையும் இந்த அரசு பிரதிபலிக்க வேண்டிய ஒரு அரசாகவும் இருக்குமா அப்படின்றத என் கேள்வி. ஆமாங்க, கண்டிப்பாக இருக்காங்க. 120 சீட் அப்படிங்கிறச்ச எப்பவுமே ஒரு கூட்டணி, எந்த ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லையோ, எந்த ஒரு கட்சி மற்ற கட்சிகளை எதிர்பார்த்து இருக்கிறதோ அந்த இதுல கண்டிப்பாக அரவணைத்து கொண்டு போக வேண்டும். இதுக்கு மெயின் இது UPA 2 பீரியட்ல அந்த அளவுக்கு லஞ்சம் இதெல்லாம் இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் தி கிரேட் பர்சன் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், எஸ் கோலிஷன் தர்மா, டியூ டு கோலிஷன் தர்மா எங்களால அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா எந்த ஆக்ஷன் எடுக்க முடியவில்லை. கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு போக வேண்டி இருக்கிறது நாங்க. ஸோ அப்ப அந்த கூட்டணி கட்சின்னு வரும்பொழுது ஒவ்வொரு கூட்டணி கட்சி அவங்களுக்குன்னு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை பிரகாரம் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் பாங்க. இதெல்லாம் எப்படி கடந்த இது எந்த ஒரு கூட்டாட்சியிலும் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு சிக்கலான அதிகாரிகள் மட்டும் ஆட்சி செஞ்சா அது மக்களாட்சி கிடையாது. அதிகாரிகளோட அனுபவம் வந்து மக்களாட்சிக்கானது ஆகாது. இங்கே இதுக்கு முன்னாடி முதல் முறை முதலமைச்சர் அது பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுன்றது உண்மைதான். முதலமைச்சர் ஆனா இதுவரைக்கும் முதலமைச்சர் ஆனவங்க எல்லாம் பாருங்க, அரசியல்ல 20 ஆண்டு 30 ஆண்டு மக்கள் சேவையில இருந்துட்டு முதலமைச்சர் ஆனவங்க. இவர் நேத்து வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தவர். இன்னும் அவருடைய ஒரு படம் வந்து வெளியாகாம இருக்கு. நேரா அரசியலுக்கு வந்தவுடன் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இவர் எப்படி வண்டி ஓட்டுவாருன்னு தெரியல, எவ்வளவு பேர் அடிபட போறாங்கன்னு தெரியல. அந்த பதில் சொல்லுவார் சந்திரசேகரன் சார். நிறைவா இன்றைக்கு நாளைக்கு முதல்ல முதலமைச்சராக பதவியேற்கும் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவர் அந்த அமைச்சரவையில் பங்கேற்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா இதில் பல செய்திகளை சொல்லணும். கூட்டணியில் இருக்கிறதுனால பல சிக்கல்களை சந்திப்பாரா, சவால்களை சந்திப்பாரான்னா இது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நடைமுறை. அது நல்லது தான் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு 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 மிருக பலத்தில் ஒரு ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்று நினைக்கக்கூட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இருக்கும் பொழுது ஒரு கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது அது ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக அந்த ஆட்சி அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எல்லோருடைய கருத்துக்களையும் அரவணைத்து செல்வது தானே ஆட்சின்றது. நீங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்வது என்பது இவர்கள் ஒரு கோஷத்தை எழுப்புவார்கள். ஆனால் மத்தியில் கூட்டாட்சி என்பது மத்தியில் கூட்டணியிலும் ஆட்சியில் பங்கேற்பாங்க. இங்கு மட்டும் கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு 2 கட்சியுமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி தான் சாத்தியம், கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பு வந்திருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறையும் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே தாவேகா கட்சியின் முதல் மாநாட்டிலேயே அவர் வந்து நாங்கள் தனி மெஜாரிட்டியாக வந்தால் கூட கூட்டணி கட்சிகளுக்கும் இடமளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகளை பெற்றார் என்பதையும் பார்த்தோம். அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏனென்றால் அதில் என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல எல்லா கட்சிகளும் இணைந்து வாக்குகளை பெறுகின்றன. ப்ரீபோல் அலையன்ஸ் சொல்றதுல அந்த கட்சிக்கு ஒரு 5% இருக்கலாம், 2% இருக்கலாம், 20% இருக்கலாம். ஆனால் எல்லா கட்சியும் இணைந்து அந்த வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது ஒரு கட்சி மட்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதும் மற்ற கட்சிகள் வந்து வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பதும் வந்து சரியான நடைமுறை அல்ல. எல்லோருக்கும் அந்த அதிகார பகிர்வு கொடுப்பது என்பதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
திமுகல காங்கிரஸ் இருந்தபோது பேச முடியாத வார்த்தைகள்லாம் இப்ப சுதந்திரமா சந்திரசேகரன் சார் வாயிலிருந்து வருது. தேர்தலுக்கு முன்பே கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை காங்கிரஸ் கட்சி எழுப்பினதையும் பார்த்தோம். ஆனால் அவர்கள் அதை நிராகரித்தார்கள். ஆனாலும் அந்த கூட்டணியில் தொடர்ந்தோம் என்பதுதான் நடைபெறும். அதாவது சிக்கல்கள் அப்படிங்கிறச்ச 120 சீட் அதை வைத்து கொண்டு போய் சிக்கல்கள் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பேச்சு இப்போ அடிபடுகிறது என்றால், அதிமுகவில் இருந்து 30-35 பேருக்கு மேல இங்க வரப்போறாங்க அப்படிங்கிறச்ச அந்த 35 பேர் வந்த உடனே இவருக்கு கொஞ்சம் அந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு விடுகிறார். எல்லா இந்த சிறிய 2 சீட் 3 சீட் இருக்க கட்சிகள் இவங்க சொல்வதற்கெல்லாம் அவர் ஆட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு டிவிகே பார்ட்டியே நாளைக்கு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நிறைய மக்கள் நிறைய கட்சி ஏடிஎம்கே 35 பேர் வந்தால் இவருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவமின்மை அப்படின்னு சொல்றதோட அனுபவத்தை கொடுக்கக்கூடியவங்க சொல் புத்தி வேணும் சுய புத்தி வேணும்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. சரி, சுய புத்தி இல்லைன்னா சொல் புத்தி சொல்றவங்கள சுத்தி நல்ல சொல்களை சொல்லக்கூடியவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல சொல்களை சொல்பவர்களாக இந்த கூட்டணி ஆட்சியை அமைத்து கொடுப்பவர் வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே வந்து தாவேகாவனுடைய விஷயங்கள் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10.5 லட்சம் கோடி கடனை வந்து எப்படி அடைக்க போகிறாங்க, மோதிரம் 2500 ரூபாய் இதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் கிளியர் ரோடு மேப்போடு சொல்லணும். அது இல்லாமல் இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இவர் தான் 6 மாதம் டைம் அது 6 மாதம் டைம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே மினிமம் ஹனிமூன் பீரியடே ஒரு ஆட்சிக்கு வந்து 1 வருஷம். இது கடந்த ஆட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பஃபர் பீரியட் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷமாவது அவங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் லைன் கொண்டு அவரே ஆட்சிக்கு 5 வருஷம் கழிச்சு வரலன்னா கூட இந்த 10.5 லட்சம் கோடியை அடைப்பது என்ன ரோடு மேப்னு அவங்க கொடுக்கணுன்றதான் மக்களினுடைய கோரிக்கையா இந்த நம்ம மேடையில் நான் சொல்லிக்கிறேன். ஆகையினால தெளிவாக திடம்பட நீங்கள் சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த ஊடகம் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஊடகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி இதை செய்யலாம், இதை இப்போ செய்ய முடியும், இது ஹை ப்ரையாரிட்டி லோ ப்ரையாரிட்டின்னு பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இதுவும் வந்து மறுபடியும் வந்து என்னென்னா இன்னொரு 5.5 லட்சம் கோடியை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆதார் கார்டுலையும் இதில் ஆட் பண்ணிட்டு வேர்ல்டு பேங்க்ல அவன் நோட் பண்ணி வச்சிருப்பான். என் ரேஷன் கார்டில் என் ஆதார் கார்டில் அங்கே வச்சிருக்கான் எல்லாத்தையும். அதனால் அந்த நிலைமை தான் உருவாகும். இனி எந்த கடனை விட இன்னும் கூடுதல் ஆண்டவனே வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் காப்பாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் தமிழன்பன் சார் அதான் இந்த ஆட்சி அவர் ஏற்கனவே மாற்றம்னு மக்கள் சொன்னால் கூட விஜய் தன்னுடைய கொள்கைகளை அறிவித்தது ஏற்கனவே திமுக அரசின் கொள்கைகள் நலத்திட்டங்களுடைய நீட்சி தான். அதே மாதிரி கொள்கை அப்படின்னு சொன்னதும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு ஒரு மாற்றம் வந்து விட்டதுன்னு சில பேர் சொல்கிற மாதிரி நடக்கலை. ஏன்னா அவரும் நான் திராவிட கட்சி தான் சொல்கிறாரு, என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு தான் சொல்லி அவருக்கு மாலை போடுறாரு, எல்லா விஷயங்களையும் செய்கிறாரு. அப்போ இது திராவிட இயக்கத்தின் நீட்சி தான். திராவிட இயக்கத்தின் நீட்சி திராவிட இயக்கத்தின் இன்னொரு கட்சி தான். அந்த கட்சியினுடைய பேரில் வந்து திராவிடம் இல்லையே ஒழிய தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சாலும் என்னுடைய கொள்கைன்றது திராவிட இயக்க கொள்கைகள் தான். அதை தான் அவர் கடைபிடிக்கிறதா சொல்கிறாரு. அவர் கொள்கை தலைவர்கள்னு அறிவித்தவங்க அத்தனை பேரும் திராவிட இயக்க கொள்கை தலைவர்கள் தான். அதனால் அந்த கொள்கை அடிப்படையில் சிக்கல் இல்லை. ஆனால் நடைமுறையில் அவருடைய அனுபவமின்மை இந்த அரசை எப்படி கொண்டு போக போகுதுன்றது தெரியல. இன்னொன்று, தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் அளித்தது எல்லாமே ஒரு ஏலம் கூடுற மாதிரி இருந்துச்சு. நீ 1000 ரூபானா 1000 ரூபா வச்சுட்டு மளிகை பொருள் கூட வாங்க முடியாது, நான் 2500 தரேன். இது 1000 ரூபா வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நான் 1500 தரேன். வேலை இல்லாதவங்களுக்கு 4000 தரேன். இப்படி அந்த இலவசங்கள், எந்த இலவசங்களால் நாட்டில் கடன் சுமை அதிகரித்து விட்டது என்கிற குற்றச்சாட்டு வந்ததோ அதைத்தான் இவர்கள் இருவருமே, அதாவது அதிமுக ஒரு காரணம் விஜய் சொன்னார் இல்லையா, இப்போ ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு ஒரு விதத்தை குறிப்பிட்டாரு. அந்த டாக்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிடுவோம், எங்கள் ஆட்சியில் அந்த மாதிரி இருக்காது, ஸோ அதெல்லாம் மிச்சம் பண்ணி நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவோம்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது அதோடைய அர்த்தம் என்னன்னா அரசுக்கு வர வேண்டிய பணம்லாம் ஸ்டாலின் டாக்ஸ் அவருடைய வீட்டுக்கு போயிருது.
இல்ல, இது- கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றத அவர் ஒரு வேற விதத்துல அப்படி புரிஞ்சுக்கிறார். சொல்லுங்க. இல்ல இது வந்து என்ன, இது tax அரசியல். cut பண்ணியாச்சுன்னா, நீங்க இது revenue வந்து எங்க அரசியல். ஆனா ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கைகள் புள்ளி விவரங்கள்லாம் தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்குன்னு தான் இருக்கு. நீங்க இது இவர் பேசுனது அரசியல். நீங்க அந்த அரசியல் வாதத்தை சொல்றீங்க. அரசியல்வாதம் பாத்தீங்கன்னா இவர் வந்து காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினார்னா, காங்கிரஸை பெரும் தொகை கொடுத்து விலைக்கு வாங்கிருச்சு ஆமா திமுக ஆமா அந்த அப்படின்னு வீடியோ எல்லாம் பேசினார். இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அவ பேசினாரு. அந்த பெரும் தொகை கொடுத்து வாங்கின திமுக வாங்குச்சுன்றதுல இன்னும் ஒண்ணு இருக்குன்னா, பெரும் தொகைக்கு காங்கிரஸ் விலை போய் விட்டதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த விலை போன காங்கிரஸ் தான் உடனடியாக அவர் கூட சேர்த்துட்டு இருக்கிறார். அப்ப இவர் என்ன சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது இந்த அமமுக வேட்பாளர் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் குறித்து வந்தது பார்க்கும்போது இவங்க எந்த வகையிலையும் ஒரு மாற்றாக இருக்க முடியாது. இவருடைய நீட்சியாகவே தான் இருக்கிறார்கள். ஒரு போலியா ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கடத்திட்டு வந்து கையெழுத்து வாங்கினாங்கன்னு டிடிவி தினகரன் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு. அந்த குற்றம் சாட்டு அவர் நள்ளிரவுல வந்து நான் கையெழுத்தே போடல, அது என்னுடைய கையெழுத்தே இல்லைன்றார். நீங்க அவர் மேல காவல்துறையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து மோசடியா எங்க கையெழுத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காருன்னு காவல்துறையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆட்சி தொடக்கத்துக்கு முன்பே பல குற்றச்சாட்டுகளை சந்திக்க அது என்னன்னா இவர் வந்து மாற்றம் இல்லை, இது இதனுடைய நீட்சி தான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. தமிழக வெற்றிக் கழகம் நாளை தமிழ்நாடு அமைச்சரவையோடு சேர்த்து முதலமைச்சரும் பொறுப்பேற்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜெயா பிளஸ் என்ற விவாத களத்தை கட்டமைத்திருந்தாலும் கூட இந்த 5 நாட்கள் கடந்தது பெரிதல்ல. இந்த 5 வருடங்கள் எப்படி கடக்கப் போகிறது அப்படின்றதா பெரிய சுவாரஸ்யமே இருக்கு. ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. பெரிய அளவில் தேர்தல் அனுபவங்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அனுபவங்களே இல்லை. இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து ஆட்சியை நடத்த முடியாது. மாறாக இந்த அரசு கட்டமைத்து கொண்டு செல்வதில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் விவாதத்தில் பல்வேறு விருந்தினர்கள் கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து கடந்த 5 நாட்களாக இவ்வளவு காலதாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து நாம் மிக விரிவாக விவாதித்திருந்தோம். விருந்தினர்கள் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.